ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம விநாயகரை வணங்கி 7 நாள் இந்த மையை ஆண் பெண் வைத்து பாருங்கள். 7ஆம் நாள் நிச்சயம் அதிசயம் நடக்கும் விநாயகரின் அருளால். முழு முதற் கடவுளான விநாயக பெருமானிடம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் கிடையாது, நமது விக்னங்கள் வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவர் தான் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட இந்த விநாயக பெருமான் முன்பு நம்ம இந்த மையை செய்து தினம்தோறும் விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த மையை 7 நாள் ஆண் பெண் வீட்டில் குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். இதை வைக்கும் பொழுது 7 நாளுக்குள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவார் விநாயக பெருமான். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த மையை நம்ம தயார் பண்ணுறது ஒரு 3 விசேஷமான பொருளில். அதனால் அந்த 3 விசேஷமான சக்திகள் அந்த மைக்கு கிடைக்கும். விநாயகரின் சக்தியோடு இதை சேர்த்து நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அது என்ன, எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நீங்கள் இப்போ சதுர்த்தி மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி வருது. அன்னையிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து 7 நாள் இந்த மையை யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் அந்த 7 நாளுக்குள் விநாயக பெருமான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதிசயத்தை, அற்புதத்தை நிகழ்த்துவது உறுதி. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்க முடியாதவர்கள் திங்கட்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரியான நல்ல நாட்களில் நீங்கள் ஆரம்பிங்க. விநாயகருக்கு உகந்த தினத்தன்று ஆரம்பிப்பது ரொம்பவே விசேஷம். இப்போது இதை என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த 3 பொருட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, பூஜை அறையில் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மையை நீங்கள் தயார் செய்யலாம். அதற்கு முதல்ல வசம்பு தேவை. இந்த வசம்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானவற்றை வசியப்படுத்தி நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு இருக்குது. அதனால் நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கு இந்த வசம்பு மையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை எரித்து தான் நம்ம இந்த மை தயார் பண்ண போகிறோம். அந்த பச்சை கற்பூரத்துலேயும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கு. செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. நிறைய ஒரு தெய்வீக சக்திகளும் இதில் இருக்குது. அதனால் எத்தனை பீஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ, நிறைய மைனா ஒரு 4-5 பீஸ் தேவைப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிருங்க. இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு அகல் விளக்கில் வச்சு நீங்கள் சூடம் மாதிரி அதை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு இந்த வசம்பை அந்த தீபத்தில் அந்த பச்சை கற்பூரம் எரிகின்ற அந்த தீபத்தில் காமிங்க. அப்போ அந்த வசம்பு நல்லா கருகி வரும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை கற்பூரம் வச்சு அது எல்லா வசம்பையுமே நீங்கள் பண்ணிக்கிடலாம். அதாவது நீங்கள் இந்த மையாவே நம்மளுக்கு எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக எல்லா வசம்பையுமே அந்த பச்சை கற்பூரத்தில் போட்டு நீங்கள் கருக்கி அதை தூள் செய்து நம்ம சொல்கிற இன்னொரு பொருளில் கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த வசம்பை நல்லா ஒரு 2-3 பச்சை கற்பூரத்தில் காமிச்சிங்கனாலே அது நல்லா கருப்பாயிரும். அதை அப்படியே நீங்கள் வச்சுட்டு பூஜை அறையில் தேவைப்படும் போது நம்ம சொல்கிற அந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே அந்த மை வந்துடும். அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தில் காமிச்சிட்டு இன்னொரு பொருள், முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய். விநாயகருக்கு உகந்தது தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய் தீபம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். பொதுவாக இந்த மைக்கெலாம் நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம். நம்ம விநாயகரை வழிபடுறதுனால நீங்கள் தேங்காய் எண்ணெயை கையில் தொட்டுட்டு இந்த வசம்பு தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த கருகின இடத்துல மை மாதிரி உங்களுக்கு வரும். இதைத்தான் நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நெத்தியில் வைக்கலாம், தலையில் ஒரு இடத்துல வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு உடலில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி வைப்பதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மை இந்த வசம்பு மை. அதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் இன்னுமே விசேஷமான சக்தி கொண்டது. அதனால் கண்டிப்பாக விநாயகரை வணங்கி 7 நாளும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு தடைகள், ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு நினச்ச காரியம் தடைகளாக போய்கிட்டுருக்கு, நடக்கவே இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். 7 நாளுக்குள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தியோ, எதிர்பார்த்த ஒரு வேலையோ, எதிர்பார்த்த ஒரு விஷயமோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடப்பது உறுதி. இதை நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா தினந்தோறுமே இதை விநாயகரை வணங்கி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது நெகட்டிவ் எதுவுமே உங்கள் பக்கத்திலேயே நெருங்காது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நிறைவேறும். மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான ஒரு மை. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நீங்களே எதிர்பார்க்காத பல அதிசயங்கள்
உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும். விநாயகரின் அருள் பரிபூரணமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எளிமையான பரிகாரம். ஒரு பைசா நம்மளுக்கு செலவு கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். பணம், புகழ், பெயர், அந்தஸ்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த அற்புதமான இதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து விடமாட்டீங்க, வச்சுட்டே இருப்பீங்க. லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு நிச்சயமாக அடங்கி போயிடுவாங்க. கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.